வன்முறை, அரசியல், வெட்டுக்குத்து இதுதான் விடுதலை விட்டோம். இது தவிர வேற ஒண்ணுமே இல்லை. பர்ஃபார்மன்ஸ் தான் தெரியல பண்ணிடுறாங்க. ஏன்னா வந்து வெற்றிமாறன் படத்துல நீங்க பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அவர் வந்து கேரக்டரை சூஸ் பண்ண மாட்டாரு. ஒரு ஹீரோவை சைட் ரோல் எடுக்கிறான்னா கூட பர்ஃபார்மன்ஸ் நீ பண்றியா ஒன்னு எடுக்கிறா சொல்றத போடுவாரு. அது அந்த வகையில வந்து சூஸ் பண்ண சின்ன சின்ன கேரக்டர் கூட ரொம்ப சூப்பரா சூஸ் பண்ணிக்கிறாரு. பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வேற லெவலு. பட் அரசியலா போறதுனால நம்மளுக்கு பட முடியல. ரெண்டே சாங் தான். அதோட ஒரு மெலடி, விஜய் சேது சண்டை போடுறப்போ ஒரு சாங் வரும். இதுதான் சாங்ஸ். பட் அது ரசிக்கிற மாதிரி இது அப்படின்னு ரசிக்கிற மாதிரி இல்லை. ஃபைட் சீக்வன்ஸ்னா வெட்டுறதா ஃபைட்டு, எல்லாம் ஃபைட்டு. நான் வழக்கமாக சொல்ற மாதிரி எல்லா பத்தியும் சொல்லுறேன். ஃபைட்டுனா நீ என்ன பண்ணணும், ஸ்டண்ட்டு பண்ணணும். நீ அருவாத்து வெட்டுறேன், துப்பாக்கி சுடுறதுனால ஃபைட்டே கிடையாது. இது ஃபைட்டு கணக்கிலே வராது. நீ அந்த கொஸ்டினே கேட்கறது. இந்த படத்துல ஃபைட்டே இல்லை எனக்கு கேட்டா. அரசியல் தான், மெசேஜ்லாம் இல்லை, அரசியல் தான். மெசேஜ்லயே நாட்டுக்கு நல்லது சொல்ற மாதிரி எதுவும் கிடையாது. இது அரசியல் ஒரு படம். அதான் விடுதலை டூ. மெசேஜ் நல்ல மெசேஜ்லாம் எதுவும் கிடையாது. சூரிய யூஸே பண்ணல தலைவா. சூரிய வந்து ஒன்னு எவ்வளவு ஹிட்டாச்சு, அவரால் தான் ஹிட்டாச்சுன்னு போது அந்த நன்றியை கொஞ்சமாச்சு நீங்க வெற்றிமாறன் காட்டிடணும். சுத்தமா காட்ட மாட்டீங்க. சூரிக்கு கிளைமேக்ஸ்ல ஒரு காரை தள்ளி விடுறதுனா ஒரு ரோல், அதோட மூசாவோட தள்ளி விடல, அப்படியே நிறுத்திட்டாரு காரை. அப்படின்னும் போது சூரியோட ரோலே இந்த படத்துல முழுமை அடையல. அப்படின்னும் போது எதுக்கு சூரியோட ரோல் வேஸ்ட் பண்ணிட்டீங்க வெற்றிமாறன். மஞ்சு வர சுத்த டம்மி, சுத்த டம்மி. வேட்டையன்ல மனசலாய பாட்டுல மஞ்சு வாரியர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாலும் அதை கூட இந்த படத்துல யூஸே பண்ணல. மஞ்சு வாரியர் வந்து சும்மா ஒரு ஒய்ஃப், ஒரு ரொமான்டிக் சாங், அவள் தான் உன்னோட கேரக்டர் மஞ்சு வாரியர். கிஷோர் ரோல் கே தோர் சொல்லிட்டு அவர் ரோல் அன்பை புகுத்துற வகையில இருந்தது. அந்த கேரக்டர் நான் பாராட்டுறேன். அந்த நல்ல கேரக்டர், அது நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் பாட்டோட இந்த பாட்டு வந்து முழுக்க டிஃப்ரெண்டா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அரசியல் முழுக்க பேசுறதுனால நம்மளுக்கு வந்து இது படமாடா அரசியலாடா நியூஸ் சேனலாடான்னு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வருது. அதனால வந்து இதுல ஒன்றும் என்ன பிடிக்கும், அரசியல் பாக்குறவும் பிடிக்கும், வெட்டுக்குத்து நான் பண்றவனும் பிடிக்கும், காமெடி ஆடியன்ஸ் நான் ஃபேமிலி ஆடியன்ஸ் நான் வந்து பாக்குறேன், எனக்கே பிடிக்கணும். வயலன்ஸா படமே எல்லாத்துலயும் சொல்றாங்க, மண்டையிலயும் சொல்றாங்க, அங்கேயே சொல்றானுங்க, வெட்டுறானுங்க, அங்க வெட்டுறானுங்க, இங்க வெட்டுறானுங்க, தலையை வெட்டுறானுங்க போது வெட்டுறதுக்கான அந்த படம் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப வன்மையா இல்ல. யார் சொன்னா? அது ஒரு சீன் தான் வருது, அது நான் அப்ரிசியேஷன். ஏன்னா அந்த சீன் வந்து தொழிலாளர்கள் கம்பெனிக்கு எதிராக போராடி அந்த ஊதியத்தை எப்படி உயர்த்தி கொடுக்கணுன்ற மாதிரி ஒரு 2-3 சீன் வருது. அது நல்லா இருந்தது, அது நேர்மையான சீன், அது ஒர்த்தான சீன். பட் நீ காட்டுற வயலன்ஸ், வன்முறை, இது வன்முறையால் தான் பண்ண முடியும் அப்படின்றது வந்து என்னால ஏத்துக்க முடியல. அதுதான் வந்து வெற்றிமாறன் கொஸ்டின் கேட்கறேன். சுத்தமா சேஞ்ச் ஆகுது. இது வந்து நான் சொல்றேன், இது வந்து பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால தான் தெரியாங்க. நான் யாரு நான் இதெல்லாம் சொல்ல விரும்பல. பொலிட்டிக்கல் ப்ரெஷர்னால தான் தெரியாங்க. குறிப்பிட்ட இதுவை தாக்கி பேசி, குறிப்பிட்ட இதுவை உயர்த்தி பேசி அந்த மாதிரி தான் தெரியாங்க. கிளியரா தெரியுது உங்களுக்கு டைலாக் மூலியமாவே. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல் லாக், ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம லாக். செகண்ட் ஹாஃப் போனா தான் கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா போகுது. அதோட காட்டுல வந்து விஜய் சேதுபதி வந்து நல்லா போலீஸ் எல்லாம் கலாச்சிக்கல, அப்படி இப்படி ஃபன்னா போயிடும். போலீஸே ஃபன் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நல்லா போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த லவ் காட்டுறேன், இதை காட்டுறேன், அதை காட்டுறேன் சொல்லிட்டு அந்த விஜய் சேதுபதி ஸ்டோரி பேக்ரவுண்ட்ல பேக் வாய்ஸ் ஸ்டோரி சொல்லிட்டு செம்ம லேகா போயிடுது. அதனால கொஞ்சம் அதிகமா காமிச்சிருந்தா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சூரிய தான் காட்டியிருக்கணும். ஏங்க ஒன்னு யாருனால ஹிட்டாச்சு? சூரியனால தாங்க ஹிட்டாச்சு. அப்படின்னு நீங்க சூரிய தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காட்டிடணும். சூரிய சுத்த டம்மி பீஸ் தான். போலீஸா அப்படியே காட்டிங்க. லாஸ்ட்ல ஒரே சீன் மட்டும் யூஸ் பண்ணிக்கும் போது சூரிய வந்து நீங்க யூஸே பண்ணாத போது நம்மளுக்கு மன வருத்தமாகுது. ஏன்னா வந்து கொஞ்சமா நன்றியை காட்டிடுங்க வெற்றிமாறன் அவர்களே. நீங்க வந்து சுத்தமா சூரிய யூஸ் பண்ணது எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்குது. விஜய் சேதுபதி ரொம்ப அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறாங்க. அவர்லாம் ரோல் வந்து 2 பேர் தாங்க நல்லா பண்ணிக்கிறான். ஒன்னு விஜய் சேதுபதி, இன்னொன்னு வந்து அந்த வீட்டுக்குள்ள ஒரு போலீஸ் அந்த உயர் அதிகாரி மாதிரி ஒருத்தர் பிளான் போட்டு சேட்டன் அவர் வந்து பிளான் நல்லா போடுவாரு. பிளான் போட்டு அங்க ஃபுல் நடக்கிறோட எக்ஸிகியூஷனோட பிளானிங்கே இவர் தான். அவர் பர்ஃபார்மன்ஸ் பேசுறது எல்லாமே நல்லா இருந்தது. அந்த 2 ரோல் நல்லா இருந்தது. மற்றபடி யாருக்குமே ரோலுக்கு இல்லை, அது பெருசா இல்லை. ஒரே ஒரு மார்க் தரேன், இந்த 2 1. அதோட வெற்றிமாறனுக்காக கொடுக்குறேன். வெற்றிமாறன் டைரக்ஷன், ஸ்கிரீன் பிளே, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பரா இருக்குது. ஒரு படம் வந்து ஒர்த்த எஃபெக்டோட பாக்குற அளவுக்கு இருக்கு. தவிர ஸ்டோரி ஃபுல் மைனஸ். நல்லா இருக்குண்ணா படம். உண்மையிலே நல்ல வர்த்தான படம். ஃபேமிலியா வந்து பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இல்லை எந்த ஒரு அரசியல் பேசியிருந்தாலும் நல்ல அரசியலா பேசியிருக்காங்க. படம் நல்ல படம். புரியுது, செம்மையா பண்ணியிருக்காரு. அவரு தான் வந்து வாழ்ந்திருக்காரு, சொல்ல போனா வாத்தியாரா வாழ்ந்திருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கென் கருணாஸ் வந்து அவரு அந்த அசுரனோட இதுல பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் அவரோட இதெல்லாம் வர்த்தா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே இளையராஜா சூப்பரா பண்ணியிருக்காரு, நல்லா இருந்துச்சு. எல்லாமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது, லேக் எதுவுமே கிடையாது. கதையா நல்லா போகுது படம். அதான் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, அதுதான் மெயின். ஸ்லோவா போனாலும் நல்லா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா கதையா நல்லா போகுது படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைங்களாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா குழந்தைங்களுக்கு கதை பிடிக்குமா பிடிக்காதான்ற மாதிரி இருக்கும்.
ஆனால் வந்து அரசியல் பேசணுன்றவங்களாம் வந்து படம் பார்க்க வேண்டிய படம் இது. நல்ல மெசேஜ் தான் சார் சொல்லியிருக்காங்க. கன்வேலாம் கரெக்டாக தான் ஆகுது, புரிஞ்சுக்கிறோம். அவங்களுக்கு ஒருத்தர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. நான் ஒன்று சொல்லுவேன், வேற ஒருத்தர் வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க. ஆனால் அவர் என்ன சொல்ல வந்திருக்காரோ அதை கரெக்டாக சொல்லிட்டு போயிருக்காரு. விஜய் சேதுபதி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் தான். சூர்யாவோடதும் சூப்பராக தான் இருக்குது. சேட்டன் சார் எல்லாரும் அங்கே பண்ணியிருக்க சின்ன சின்ன ரோல் பண்ணவங்களும் சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்கு படம், சூப்பர். மியூசிக்கும் சூப்பராக தான் சார் இருக்கு. ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு இளையராஜா. ஆனால் இப்போ இருக்கிறவங்க அதை வந்து பிடிச்சிக்குவாங்களான்னு தெரியல. இளையராஜா நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக். மஞ்சு வாரியர் சூப்பர் தான். அவங்க என்ன சும்மா கொஞ்சம் நேரம் வராங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் வெற்றிமாறன் யூஸ் பண்ணியிருக்கேன் அதில் ஹீரோயின். சரி, நல்லா இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. டென்னுக்கு நான் வந்து ஒரு 8.5. விடுதலை 2 எப்படி இருக்குன்ட்டு ஒரு பாட்டா சொல்லிடுறேன். விஜய் சேதுபதியின் விடுதலை 2 பார்க்க போறோம் தியேட்டர்ல. வெற்றிமாறன் டைரக்ஷன் செம மாசு, இளையராஜா மியூசிக் எல்லாம் செம கிளாஸ், சூரியன் ஆக்டிங்கில் தாறுமாறு, ஆக மொத்தம் படம் செம கொல மாசு, கொல 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 மாசு. இந்த பாட்டில் வர லைன் மாதிரியே படம் கொல மாசா பயங்கரமா இருக்கும். ஒரு ஸ்டார் கூட்டமே நடிச்சிருக்காங்க. எல்லாரும் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.